கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி எப்ஸ் இந்த படம் லாஸ்ட்டாக தேட்டரில் வெளிவந்த ஒரு ஆங்கில திரைப்படம். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். தமிழுமே டப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம், பண்ணலை அப்படின்ற மாதிரியுமே நம்ம சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தரப்பில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன், வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி இந்த படம் போகலை. படம் பார்த்தவங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு, விஎஃப்எக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, மேக்கிங் நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கு கிடைக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த படம் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த காட்ஸில்லா அண்ட் காங் ஏதோ ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதனால் உடனே இந்த குரங்கு படம் வந்ததுனால என்னடா இது தொடர்ந்து குரங்கு படமாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் பெருசாக கண்டுக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் பெரிய ரெஸ்பான்ஸ் இந்த படத்துக்கு இல்லை. ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக இருக்குது. ஆனால் வர்த்தக ரீதியாக பெரிய வெற்றி பெறாமல் போன ஒரு படமாக மாறிடுச்சு. அதுதான் ஒரு கடுப்பான விஷயமே. சரி, இந்த திரைப்படம் எந்த ஓடிடியில் எப்போ வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரீசெண்டாக இந்த படத்தை ஓவர்சீஸில் இருக்கிற எல்லா ஓடிடிலையுமே ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஆனால் தமிழ் அப்படி வரல அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம். ஸோ தமிழ் அப்படி எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2 இந்த படம் அதுக்கடுத்து டிஸ்னி ப்ளஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. அதாவது ஓவர்சீஸில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதே சேம் டே நம்மளுக்காக இங்கே இந்தியாவில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆக போகுது. அதாவது ஆகஸ்ட் 2 இந்த படம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் எக்ஸ்க்ளூசிவாக ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த லாங்குவேஜ்லாம் வருதோ வரலையோ அது ஒரு பக்கம் விட்டுருங்க. தமிழ் எப்படி வருது, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆகஸ்ட் 2 இந்த படம் ஹாட்ஸ்டாரில் உங்களுக்காக ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் உங்களுக்காக இந்த படம் எக்ஸ்க்ளூசிவாக டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஹாட்ஸ்டாரில் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள்.